நல்லது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கல்வாரியின் தொனி என்கின்ற இந்த காலை நேர தியானத்துக்கு யாவரையும் அன்போடு கூட வரவேற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்திலே தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தில் இருந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இந்த பகுதியிலே நாங்கள் வாசிக்கிறோம். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்த பொழுது அவன் மாமியார் ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவருக்கு பணிவிடை செய்தாள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அன்பான நண்பர்களே, நாங்கள் பார்க்கிற தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. இயேசு பேதுரு வீட்டுக்குள்ளே வந்த பொழுது ஜுரமாய் கிடந்த வியாதியோடு கூட இருந்த அந்த தாயாரை கண்டு அவளை தொட்டு அவளை சுகமாக்கிறதை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்த பொழுது, இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ளே வந்த பொழுது அங்கே இருந்த ஒரு பெரிதான ஒரு பிரச்சனை வியாதியாய் இருந்தது. அந்த வியாதி அந்த தாயாரை வாட்டி கொண்டிருந்திருக்கலாம். அது ஒரு மரண படுக்கையினுடைய ஒரு வேதனையாக கூட இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டதான ஒரு நிலையிலே இருந்ததான அந்த தாயாரை கண்ட பொழுது இயேசு தொட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது சில நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான நிலையிலே நீங்கள் சில நேரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வியாதியோடு மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறதான பலவிதமான போராட்டமான காரியங்கள், இழப்புகள், பலவிதமான காரியங்களை நினைத்து கொண்டு நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு கூட இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே அவர் வருவதற்கு விரும்புகிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறதற்கு விரும்புகிறார். வாழ்விலே அற்புதம் செய்கிறதற்கு விரும்புகிறார். அன்றைக்கு பேதுருடைய வீட்டுக்குள்ளே பிரவேசித்த இயேசு அங்கே ஒரு அற்புதத்தை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் அவருடைய அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அவருடைய வல்லமை வெளிப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. அவர் நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய பாடுகளை அவர் சுமந்து கொண்டார். ஏசாயாவின் புஸ்தகம் 53வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே அவர் நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாடுகளை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய வியாதிகளை அவர் சுமந்து கொண்டார். நம்மளை விடுதலையாக்கும்படியாக, நமக்கு அற்புதம் செய்யும்படியாக, நம்முடைய பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் வியாதியிலும் இருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை ரட்சித்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே இந்த உலகத்திலே வந்த ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவே அவரை உங்களுடைய வாழ்விலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிற பொழுது, அவர் உங்களுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது வாழ்க்கை மாறும், அற்புதம் நடக்கும், உங்களுடைய வியாதிகள் மாறும், உங்களுடைய போராட்டங்கள் மாறும். அவருக்கு உங்களுடைய வாழ்வை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும், ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் வருவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். தேவன் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் இந்த காலை வேளையிலே அவர் தொட விரும்புகிறார். நீங்கள் அவருக்கு இடம் கொடுப்பீங்களாயிருந்தால் நிச்சயமாய் அவர்களுடைய வாழ்க்கையிலே வருவார், வாழ்க்கையை மாற்றுவார். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதரர்களே, அருமையான நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் வியாதியோடு பலவிதமான வேதனையோடு கூட நீங்கள்
போராடி கொண்டிருப்பீர்களா இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டதான நபர்களை ஆண்டவர் விடுதலையாக்க போகிறார். வாழ்வில் அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் யாராகவும் இருக்கலாம், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாகவும் இருக்கலாம். சில நேரத்தில் நீங்கள் யோசிக்கலாம், இயேசுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமே இல்லையே, அவர் என்னுடைய வாழ்வில் அற்புதம் செய்ய முடியுமா? அவர் என்னுடைய வாழ்வை ஆசீர்வதிக்க முடியுமா? என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை மாற்ற முடியுமா என்று சில கேள்வியோடு கூட நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல செய்தி என்னென்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லிதான் இயேசு அழைக்கிறார். அவர் குறிப்பிட்ட மக்களை மட்டும் அவர் சொல்லவில்லை, மாறாக இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் அழைக்கிறார். போராட்டத்தோடு, வியாதியோடு, கண்ணீரோடு, உபத்திரவங்களோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வாழ்வு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அவர் வந்தது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்து உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு நித்திய வாழ்வொன்றை கொடுப்பதற்காக இந்த உலகத்திலே வந்து தன்னை ஒப்புக் கொடுத்த தெய்வம் இந்த காலை வேளையிலும் உங்களுடைய வாழ்விலும் அவர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஆகவே நீங்கள் அந்த இயேசுவை உங்களுடைய வாழ்விலே நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வருவதற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை மாறும். இந்த பேதுருடைய மாமியாருடைய வீட்டுக்குள்ளே அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய படுக்கை, அவருடைய வியாதி மாறினது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான நிலை இருக்குமா இருந்தால் நிச்சயமாய் தேவன் மாற்றுவார், உங்களுடைய வாழ்விலே அற்புதம் செய்வார், உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே நீங்கள் அவருக்கு உங்களுடைய வாழ்வை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அந்த தாயார் எழுந்து பணிவிடை செய்தாள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். சில நேரத்தில் நாங்கள் தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள், நாம் அந்த தேவனுடைய அன்பை அறிந்து கொண்டும் சில நேரத்திலே தேவனுக்காக நாம் சில நேரத்தில் வாழாமல் இருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் இங்கே பார்க்கிறோம், இந்த தாயார் எழுந்து கடவுளுக்கு பணிவிடை செய்தாள் சொல்லி. ஆகவே நானும் நீங்களும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்றை செய்வதற்கும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டாம். அதைத்தான் ஆண்டவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பு நண்பர்களே, இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்விலே ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்வை மாற்றும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆகவே அந்த தேவனுக்கும் இந்த வார்த்தைக்கும் நீங்கள் செவி கொடுத்து உங்கள் வாழ்வை அர்ப்பணிப்பீர்களா இருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஒரு பிரார்த்தனை செய்து இந்த காலை வேளையிலே இந்த தியானத்தை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நாங்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை, எந்த இடத்திலே இருந்தாலும் பரவாயில்லை, கண்களை மூடி அந்த இயேசுவுக்கு உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுங்கள். அவர்களுடைய வாழ்வை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஜெபிக்கலாம். அன்பு இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரை இந்த வார்த்தையை நாங்கள் தியானிப்பதற்கு நீங்கள் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை பேதுருவின் மாயினுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் பிரவேசித்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருந்துதான் அந்த பலவீனம், அந்த வியாதி அவளை விட்டு நீங்கி போனதையும், அவள் ஆரோக்கியம் அடைந்ததையும், அவருடைய வாழ்விலே நீர் அற்புதம் செய்ததையும் இந்த நாளிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம் சார். இன்றைக்கும் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்விலும் நீர் அற்புதங்களை செய்து ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. இப்படிப்பட்டதான போராட்டத்தோடு, கண்ணீரோடு, ஆண்டவரை வேதியினோடு, வியாதிகளோடு யாராவது இருப்பார்களா இருந்தால் தகப்பன் இந்த காலை வேளையில் ஒரு அற்புதத்தை செய்து வாழ்வை நீர் மாற்ற வேண்டும் என்று கேட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைய கரங்களுக்குள் எல்லாரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.